Hi all, welcome to Techrani. Complete blogging guide step by step ஓட day 6th வீடியோ இது. லாஸ்ட் வீடியோவில் WordPress எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா கிளியராக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் WordPress Admin Dashboard ஓவர்வியூ பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் WordPress இன்ஸ்டாலேஷன் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நான் வந்து யூடியூபுங்கிற ஒரு சப் டைரக்டரியில் தான் WordPress இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், டொமைன் நேம் /YouTube அப்படிங்கிறலாம் நான் WordPress இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் WordPress இன்ஸ்டால் ஆன உடனே டிஃபால்ட்டாக அதுவே ஒரு தீமை செட் பண்ணிட்டு இதுதான் நம்மளோட இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா வர WordPress blog. இதெல்லாம் போய் நம்ம எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண போகிறோம். இதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் WordPress Admin Dashboard யூஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இந்த டைட்டில் எல்லாமே இப்போ நம்ம எப்படி லாகின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், wp-admin அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களோட அட்மின் டேஷ்போர்டு வந்து டேஷ்போர்டுக்கான லாகின் ஸ்க்ரீன் வியூ ஆகிடும். இதில் நீங்கள் வந்து ஆல்ரெடி கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அட்மின் டேஷ்போர்டு வியூ ஆகும். இப்போ நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், அட்மின் டேஷ்போர்டு உங்களுக்கு வியூ ஆகுது. இதில் உள்ள ஒரு ஆப்ஷனை பற்றி தான் நம்ம ஓவர்வியூவாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மை பிளாக்னு இருக்குது, இது கீழே விசிட் சைட்டுன்னு இருக்குது. இது விசிட் சைட் ஒன்றும் இல்லை, உங்களோட பிளாகை வியூ பண்ணுறது தான். நான் ரைட் கிளிக் பண்ணி நியூ டேபில் கொடுக்குறேன். நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண WordPress இன்ஸ்டால் பண்ண டேரக்டரியில் உள்ள பிளாக் வந்து வியூ ஆகும் உங்களுக்கு. அதுக்காக தான் அந்த ஆப்ஷன் விசிட் சைட். எதுக்காகனா எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டுட்ருக்கீங்க, ஒரு பேஜ் போட்டுட்ருக்கீங்க, திடீர்னு உங்கள் வெப்சைட்டை வியூ பண்ணணும் அப்படின்னா வந்து இதை கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம், இங்கே வந்து ஹவுடி உங்களோட யூசர் நேம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை போய் என்னென்ன எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ அதை கிளிக் பண்ணோன்னா உங்களோட ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த அட்மின் இன்டர்ஃபேஸோட கலரெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், தீம்ஸ்லாம். இப்போ டிஃபால்ட்டாக பிளாக் கலர் இருக்குது. இப்போ நான் லைட்டில் வேணும்னா இப்படி இந்த கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எதுக்கு நான் வந்து டிசேபிள் விஷுவல் எடிட்டர் அண்ட் வென் ரைட்டிங் அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு வந்து போஸ்ட்டோ ஒரு பேஜ் போடும்போது சொல்கிறேன். இது எதுக்குன்னா விஷுவல் எடிட்டர் அப்படின்னா நீங்கள் அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு லிங்க் ஜென்ரேட் பண்ணுறது, ஒரு இமேஜ் இன்சர்ட் பண்ணுறது எல்லாமே வந்து விஷுவலாகவே இருக்கும். இல்லைனா கோடிங் மோடில் போய்டும். அதுக்காக டிஃபால்ட்டாக அது டிசேபிளில் இருக்காது, எனேபிளில் தான் இருக்கும். அதுக்குனால தான் அது. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது கோடு ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏதாவது கோடு ஏதாவது இன்சர்ட் பண்ணுறீங்க, ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் இது எல்லாமே டிஃபால்ட்டாக டிசேபிளாக இருக்கக்கூடிய இதெல்லாம் இப்படியே இருக்கட்டும். நான் மெயினான இதை சொல்கிறப்ப இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட யூசர் நேம் இங்கே இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிக் நேம் நீங்கள் ஏதாவது வச்சுக்கலாம், நீங்கள் எதனாலும் மாற்றிக்கலாம், அதை மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நேம் பப்ளிக் ஆஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு போஸ்ட்டோ ஏதாவது ஒன்று போடுறீங்க அப்படின்னா அதை வந்து போஸ்டட் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வரும். அந்த நேம் வந்து யூசர் நேமாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் எது வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே வேறு ஏதாவது நேம் கொடுக்குறேன், இப்போ நான் டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா வந்து அது வந்து இங்கே வந்துடும். இப்போ நீங்கள் இப்படி மாற்றிக்கலாம். வெளில பார்க்கும்போது வந்து உங்களோட நேம் வந்து டெஸ்ட்டுன்னு தான் இருக்கும், டெக்ரானின்னு வராது. அதுக்காக தான் அது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோலேயே, நீங்கள் இமெயில் ஐடி அதுக்கு கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், அட்மின் இமெயில் ஐடின்னு சொல்லிட்டு. இங்கே உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக WordPress கான்டாக்ட் பண்ணுற ஏதாவது இன்கேஸ் ஏதாவது அப்டேட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா கூட இந்த இமெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. இது உங்களோட வெப்சைட்டோட நேம். எந்த டேரக்டரியில் வந்து யூடியூப் WordPress இன்ஸ்டால் ஆகிருக்குங்கிறத செக் பண்ணுறது அந்த வெப்சைட். இதை நீங்கள் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு https www.ன்னு வேணும்னா www.ன்னு நீங்கள் மாற்றிக்கலாம். இது வந்து உங்களோட ஆத்தரோட பயோ, உங்களை பற்றின இன்ட்ரோடக்ஷன் ஏதாவது கொடுக்கணும்னா இங்கே கொடுத்துக்கலாம் நீங்கள். இது உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக, உங்கள் பாஸ்வேர்டை மாற்றுறதுக்காக தான் ஜென்ரல் பாஸ்வேர்டு கொடுத்து புதுசாக ஒரு பாஸ்வேர்டு மாற்றிட்டு நீங்கள் அப்டேட் ப்ரொஃபைல்னு கொடுத்தீங்கன்னா இதில் பண்ண அத்தனை செட்டிங்ஸும் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் தீமை மட்டும் மாற்றிருக்கேன், நான் அப்டேட் ப்ரொஃபைல்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், தீம் மாறிடுச்சு. ஓகே, இதுதான் வந்து ஒரு யூசர் ப்ரொஃபைலோட செட்டிங்ஸு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஹெல்ப் ஒன்று இருக்குது. இது எதுக்கு நான் வந்து சும்மா உங்கள் WordPress பற்றினா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஸ் டாக்குமெண்டேஷன்லாம் படிக்கணும்னா இதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா படித்து பார்த்துக்கலாம். அதுக்காக தான் அது. இப்போ நான் டேஷ்போர்டுக்கு வரேன் திருப்பியும். இந்த டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் ஆப்ஷன்ஸ் அது ஒன்று இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குன்னா ஒரு ஓவர்வியூ, எல்லாத்தோட ஓவர்வியூ தான் இருக்கும். இந்த மெனூஸ் தான் இங்கே ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க, ஃப்ரண்ட்லேயே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. கஸ்டமைஸ் யுவர் சைட்னா அது வந்து எங்கே போகுதுன்னா customize.py, அது அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த மெனூஸ்லேயுமே இருக்கும். போஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. உங்களோட குயிக்காக டிராஃப்ட் ஏதாவது போஸ்ட் ரைட் பண்ணணும்னா இங்கே எல்லா ஆப்ஷனுமே இங்கேயும் நீங்கள் போய் போகலாம். ஆனால் அது இங்கே சிம்பிளாக வந்து டக்குனு இமீடியட்டாக போகணும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு ஷார்ட்கட் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த டேஷ்போர்டில் உங்களுக்கு என்னென்னலாம் வியூ ஆகணும், வியூ ஆக வேணாம் அப்படிங்கிறதுக்கு தான் அது. இப்போ நீங்கள் அதை டாகிள் பண்ணிட்டேன்னா இங்கே சைட்
அட் அ கிளான்ஸ்னு ஒன்று இருக்குது. இதை எடுத்து விட்டேன்னா இந்த அட் அ கிளான்ஸுங்கிற ஒரு விஜிட் வந்து போயிடும் உங்களுக்கு. இது எனக்கு தேவை, எங்கள் டேஷ்போர்டில் வியூ நிறைய வியூ ஆகுது பார்த்தீங்களா, இதெல்லாம் எனக்கு வேணாம் எனக்கு அப்படின்னா அதெல்லாம் எடுத்து விட்றேன். எல்லாத்தையுமே எடுத்து விட்டுறேன். அப்புறம் எதையுமே எடுத்து விட்டா எதுவுமே இருக்காது. இப்போ எனக்கு வந்து இந்த வேர்ட்பிரஸ் ஈவெண்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும், எனக்கு வேறு எதுவும் வேணாம்னா அதை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அந்த ஸ்க்ரீனிங் ஆப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் ஹோம்னா இந்த ஹோம் பேஜ் தான் ஆக்சுவலாக பார்க்குற பேஜ் தான் ஹோம் பேஜ். அப்டேட்ஸ்னு இருக்கும். அந்த அப்டேட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசெண்டாக ஏதாவது வேர்ட்பிரஸ் அப்டேட்ஸ் ஏதாவது வந்திருக்கா, இல்லை கரண்ட்டாக என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி செக் பண்ணுறதுக்கு அது. இப்போ கரண்ட்டாக நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம், இல்லை ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா அப்படின்னா அந்த அப்டேட்ஸ் இன்ஸ்டால் பண்ணுமா, இல்லை என்ன கரண்ட்டாக வெர்ஷன் இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்காக இது எல்லாமே இதில் வந்துடும். இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட். இந்த போஸ்ட் அப்படிங்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிளாகிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெனூஸ் அப்படின்னா போஸ்ட் தான். ஆல் போஸ்ட், ஆட் நியூ கேட்டகரிஸ், டேக்ஸ் அப்படிங்கிறது தான். இதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ உங்களுக்கு போகிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. செப்பரேட்டாக ஒரு வீடியோ இதை பற்றின ஒரு இம்பார்ட்டண்டான மெனுவை பற்றி செப்பரேட்டான ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போதைக்கு போஸ்ட்னா என்னன்னு சொல்கிறேன். போஸ்ட்னா உடனே உங்களுக்கு ஒரு ஆர்டிகல், இங்கே ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து ஒரு ஆட் நியூ கொடுத்து பப்ளிஷ் பண்ண போகிறீங்க. அது என்ன கேட்டகரியில் வரணும், அதுக்கு டேக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ அது பார்த்தீங்கன்னா மீடியானா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் மீடியாஸ் அப்படின்னாலே வந்து என்ன இருக்கும், அதில் இமேஜஸ்ஸு, வீடியோஸு, ஆடியோ, இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு லைப்ரரி மாதிரி தான் அது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள எல்லா ஃபார்மேட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அதில். இப்போ நான் ஆட் நியூன்னு கொடுக்குறேன். ஆட் நியூன்னு கொடுத்து ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டா அப்படின்னா இது உள்ள வந்துடும். அதை நீங்கள் வந்து உங்களுக்கு போஸ்ட்லேயோ உங்கள் பேஜ்லேயோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் மீடியா லைப்ரரிங்கிறது. பேஜஸ்ங்கிறது சேம் போஸ்ட் மாதிரி தான். போஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக நீங்கள் அப்டேட் பண்ணுற ஆர்டிகல்ஸ் தான் போஸ்ட். பேஜஸ் அப்படின்னா வந்து நீங்கள் ஃபிக்ஸடாக வச்சுருவீங்க. நீங்கள் வந்து ஒரு தடவை ஒரு ஹோம் பேஜ், ஒரு ஏபோட்டு, கான்டாக்ட் பேஜ் கிரியேட் பண்ணிங்கன்னா அதை வந்து ரொம்ப ரொம்ப ரேராக தான் எடிட் பண்ணுவீங்க அதை. அதனால தான் அந்த பேஜஸ் அப்படிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் செக்ஷனு. கமெண்ட்ஸ்னால் என்னென்னா நீங்கள் ஒரு 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 போஸ்ட், ஒரு ஆர்டிகல், ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அந்த கீழே வந்து லீவ் அ கமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கும். இப்போ யூசர்ஸ் யாராவது வந்து கமெண்ட்ஸ் பண்ணாங்கன்னா அந்த கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இங்கே தான் வரும். நீங்கள் பார்த்துட்டு அதை அப்ரூவ் பண்ணிங்கன்னா அப்ரூவ் பண்ணுற மாதிரி வைக்கலாம். அப்ரூவ் பண்ணுற மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் மேனுவலாக அப்ரூவ் பண்ணுற மாதிரி வைக்கணும்னா அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் சைட்டில் டிஸ்பிளே ஆகும். இல்லை ஆட்டோமேட்டிக்காகவே அப்ரூவ் ஆகணும்னா ஆட்டோமேட்டிக்காக உடனே அங்கே கமெண்ட் பண்ணோடனே உங்களோட அந்த போஸ்ட்டுக்கு கீழே ஆட்டோமேட்டிக்காக அந்த கமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அட்மின்லேயே அந்த வியூ பண்ணிக்கலாம். அட்மின் வியூ யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து வியூ பண்ணுறதுக்கு தான் அது. இதை நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். அதுக்கு தான் அது. அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு மெனு ஃபார் பிளாகிங்க்கு. அப்பியரன்ஸில் பார்த்தீங்கன்னா தீம்ஸ் இருக்கும். அது தீம்ஸை கஸ்டமைஸ் பண்ணுறது, விட்ஜெட்ஸு, மெனூஸு, பேக்ரவுண்டு, தீம் எடிட்டரு. இப்போ தீம்ஸ்னால் ஒன்றும் இல்லை, உங்கள் பிளாகுக்கு என்ன தீம்ஸ் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க, என்ன தீம்ஸ் கரண்ட்டாக ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த அப்பியரன்ஸ் வேணும். கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 2020 அப்படிங்கிற ஒரு தீம் ஆக்டிவாக இருக்குது. நீங்கள் இனிஷியலாக பிளாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டிசைட் பண்ணணும் என்ன பிளாக் நான் சூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அடிக்கடி மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி மாற்றினீங்க அப்படின்னா நிறைய செட்டிங்ஸ் நீங்கள் திருப்பி மாற்றிட்டே இருக்க மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் தீம்ஸ் அவைலபிள். இந்த தீம்ஸை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். என்ன தீம்ஸ் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா தீம் எடிட்டர்னு ஒன்று இருக்கும். தீம் எடிட்டர்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து உங்களோட தீமை கோடிங் வைஸ் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுதான் தீம் எடிட்டருங்கிறது. இப்போ தீம் எடிட்டரை கிளிக் பண்ணி அதுக்கான ஃபைல்ஸ் எல்லாம் எனக்கு வந்து இப்போ எந்த தீம் ஆக்டிவாக இருக்கோ அந்த தீமுக்கான ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ் தான் வந்துடும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் இங்கேயே கூட எடிட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணுறதா இருந்தால். இதை பற்றின ஒரு நெக்ஸ்ட் தீம்ஸ் வீடியோங்கிறதுல நான் கிளியராக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளகின்ஸ்லாம் என்னென்னா இப்போ இன்ஸ்டால் பிளகின்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பிளகின்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் உங்களுக்கு தேவைப்படுது. இப்போ நீங்கள் ஒரு பிளாக் கிரியேட் பண்ணிட்டீங்க, எனக்கு ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கோடிங் செலக்ட் பண்ணணும்னு இல்லை, அதுக்கு நிறைய பிளகின்ஸ் அவைலபிளாக இருக்குது. கான்டாக்ட் ஃபார்ம்ஸ், WP ஃபார்ம்ஸ், இந்த மாதிரி நிறைய பிளகின்ஸ் இருக்குது. அந்த பிளகின்ஸில் நீங்கள் உங்களோட இந்த இதில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆக்டிவேட் டீஆக்டிவேட் பண்ணாலே போதும். ஜஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டு சில கான்ஃபிகரேஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க யூசர்ஸ் வந்து ஏதாவது டைப் பண்ணி மெயில் அனுப்பிச்சாங்கன்னா எந்த மெயிலுக்கு வரணும் கூட டிஃபைன் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை பேஸ் பண்ணி அந்த மெயிலுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்டாக்ட் ஃபார்ம் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு பிளக் அண்ட் ப்ளே கான்செப்ட் மாதிரி தான். நீங்கள் வேணும்னா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், வேணாம்னா டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அதெல்லாம். இது வந்து டிஃபால்ட்டாக வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது 2 பிளகின்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கு. அதனால் இது வேணாம்னா நம்ம டெலிட் கூட பண்ணிக்கலாம். அதேமாதிரி பிளகின் எடிட்டர் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ப்ரோக்ராமிங் வைஸாக வந்து நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் பிளகினை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இதை பற்றி தீம்ஸு பிளகின்ஸை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கிளியராக உங்களுக்கு இன்டெப்த்தாக உங்களுக்கு நான் என்னன்னு சொல்கிறேன். இது ஓரினால சும்மா ஜஸ்ட் ஒரு மெனூஸ் இன்ட்ரோ மாதிரி சொல்லிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூசர்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நான் மட்டும் தான் இப்போ இந்த இதில் அட்மினாக இருக்கேன். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணதுனால நான் மட்டும் தான் இந்த வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணும்போதே நான் வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பேன். அதனால் வந்து நான் மட்டும் தான் இப்போதே இருக்கேன். இப்போ நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கீங்க. இப்போ வேறு யாராவது ஒருத்தர் கூட உங்களோட அட்மின் டேஷ்போர்டு வந்து அக்சஸ் பண்ணி போஸ்ட் போடணும் அப்படின்னா வந்து நீங்கள் நியூ யூசர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆட் நியூன்னு கொடுத்து ஒரு நியூ ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம்.
அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் இமெயில் எல்லாம் கொடுத்துடலாம். அவங்களுக்கு ரோலும் நீங்கள் செட் பண்ணலாம். இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர்னா அதில் உள்ள எல்லா மெனுவையுமே ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஆத்தராக இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டு இந்த பேஜஸ் அவங்க ரிலேட்டடாக உள்ள மெனுஸ் தான் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக வேர்ட்ப்ரெஸ் செட் பண்ணிக்கும் அந்த யூசர் ரோலுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ சப்ஸ்கிரைபராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இந்த மெனுஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இந்த யூசர்ஸ் பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தால் மட்டும்தான் ஃபுல் ஆக்சஸ் உங்களுக்கு இருக்கும். அது உங்களுக்கு எதுக்கு என்ன ரோல் உங்களுக்கு கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அந்த ஆப்ஷனு. யுவர் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது நம்ம சேம் ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்தது தான். இங்கே கிளிக் பண்ணி வர பார்த்தோம்னா அதே தான் யுவர் ப்ரொஃபைலுங்கிறது. டூல்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் டூல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா வந்து உங்களோட சைட்டில் உள்ள போஸ்ட்டையோ பேஜோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இல்லை வேற ஒரு வெப்சைட்டில் உள்ள போஸ்ட்டை நீங்கள் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி நம்ம இதை யூஸ் பண்ண மாட்டோம் பிளாகிங்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் மெனு. செட்டிங்ஸ் மெனுவில் பார்த்தீங்கன்னா நிறையா இது இருக்குது. அதில் ஜென்ரல் பார்க்கலாம். ஜென்ரல் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சைட் டைட்டில் மை பிளாக் டேக்ல என்னது மை வேர்ட்ப்ரெஸ் பிளாக்னு இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமும் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அதுதான் இப்போ உங்களோட பிளாகோட நேமை பார்த்தீங்கன்னா மை பிளாக் மை வேர்ட்ப்ரெஸ் பிளாக்னு இருக்கு. இப்போ இங்கே போய் சேஞ்ச் பண்ணி அப்டேட்னு கொடுத்தீங்கன்னா இதில் இங்கே இந்த இதில் சேஞ்ச் ஆகிடும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வேர்ட்ப்ரெஸ் அட்மின் அட்ரஸ் யூஆர்எல் சைட் அட்ரஸ் யூஆர்எல் இருக்கும். இப்போ நான் HTTPS மட்டும் தான் இருக்குது. சில பேர் வந்து www வேணும்னு நினைப்பாங்க. www சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷனு. அட்மினிஸ்ட்ரேஷன் இமெயில் பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டா இங்கே கொடுக்குற இமெயில் வச்சு தான் வேர்ட்ப்ரெஸ் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணும். மெம்பர்ஷிப் எனி ஒன் கேன் ரிஜிஸ்டர் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம் பிளாகிங்க்கு. அது எதுக்காகனா யாராலும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாமா வெப்சைட்டில் அப்படிங்கிறதுக்காக தான் அது. டிஃபால்ட் ரோல்லாம் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஏதாவது புதுசாக ஒரு யூசர் கிரியேட் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக அந்த ரோல் செட் ஆகிக்கும். அதுக்காக தான் அது. லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான் டிஃபால்ட்டாக. வீக் ஸ்டார்ட்ஸ் ஆன் மண்டே. ஓகே, ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா அது சேஞ்ச் ஆகிடும். அது ரைட்டிங்க்கு வரலாம். ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணுறீங்க, எந்த ஒரு கேட்டகரிஸும் சூஸ் பண்ணவே இல்லைனா அன்கேட்டகரிஸில் டிஃபால்ட்டாக அசைன் ஆகிடும். அதுக்காக தான் அது. இல்லைனா வேறு ஏதாவது அசைன் ஆகணும் அப்படின்னா இப்போதைக்கு எந்த நம்ம கேட்டகரிஸும் கிரியேட் பண்ணதுனால இங்கே வெறும் அன்கேட்டகரைஸ்டுன்னு இருக்குது. அதாவது கேட்டகரிஸ் கிரியேட் பண்ணி தான் ட்ராப் டவுன் அதெல்லாம் லிஸ்ட்டாக அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி நான் போஸ்ட் பேஜஸ்ங்கிற வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. டிஃபால்ட்டாக போஸ்ட் ஃபார்மேட் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது. பட் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். அதில் இதை விட்டுருங்க. ரீடிங் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஹோம் பேஜ் டிஸ்பிளே வந்து யுவர் லேட்டஸ்ட் போஸ்ட். இப்போ நீங்கள் நிறைய ஆர்டிகல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஒரு லேட்டஸ்ட் போஸ்ட் தான் டிஸ்பிளே ஆகணுமா, இல்லை வந்து உங்கள் வெப்சைட்டை போட்ட உடனே ஒரு ஸ்டாட்டிக்காக ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகணுமா. நீங்கள் ஏதாவது பேஜஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த பேஜஸ்லாம் இங்கே லிஸ்ட் ஆகும். அந்த பேஜஸ் நீங்கள் கொடுத்து இப்போதைக்கு சாம்பிள் பேஜ்னு ஒன்று ஆல்ரெடி கிரியேட் ஆகிருக்கு டிஃபால்ட்டாகவே. அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வெப்சைட் எப்போதும் போட்டாலுமே ஃபஸ்ட் இந்த பேஜ் தான் வியூ ஆகும். லேட்டஸ்ட் போஸ்ட் வியூ ஆகாது. அதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸ். எவ்வளோ போஸ்ட் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத செட் பண்ணுறதுக்கு 10 வேணுமா 5 வேணுமா இல்லை 2 வேணுமா செட் பண்ணுறதுக்காக தான் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் ஒன்றும் இல்லை, உங்களோட கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் டிஸ்கஷன். இப்போ கமெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து யார் வேணாலும் கொடுக்கலாமா, இல்லை கம்பல்சரி வந்து ஆத்தர் வந்து நேமு இமெயிலும் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத டிக் பண்ணியிருக்கு டிஃபால்ட்டாகவே. இல்லை கம்பல்சரி யூசர் வந்து நம்ம வெப்சைட் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும் தான் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இதை டிக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் செட் பண்ணுறதுக்காக தான் இது. டிஃபால்ட்டாக அது என்ன இருக்கோ அதே லீவ் பண்ணி விட்டுடலாம். இல்லைனா அது முக்கியமான ஒன்று இதில் என்னன்னா வந்து கமெண்ட் மஸ்ட் பி மேனுவலி அப்ரூவ் அப்படின்னா வந்து யாராவது கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து இமீடியட்டாக வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆகாது. அது வேணும்னு நினச்சிங்கன்னா இதை டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணி யாராவது கமெண்ட் பண்ணாங்கன்னா அது எங்கே வரும்னா டேரெக்டாக கமெண்ட் செக்ஷனில் வரும். அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு ஓகேனா நீங்கள் அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த போஸ்ட் கீழே அது வியூ ஆகும். அப்படி இல்லை அதை டிக் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா யார் கமெண்ட் பண்ணாலும் உடனே வியூ ஆகிடும். அதான் முக்கியமான செட்டிங்ஸ் ஆக்சுவலாக. அது இதை மட்டும் செக் பண்ணிக்கலாம், இல்லை எடுத்து விட்டுக்கலாம் உங்களோட இதுக்கேற்ற மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீடியான்னு எதுக்கு நான் வந்து இப்போ நீங்கள் மீடியா பற்றி நான் ஆல்ரெடி இங்கே ஜஸ்ட் இன்ட்ரோ மாதிரி சொல்லியிருந்தேன். மீடியாவில் வந்து இமேஜஸ் ஏதாவது அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இமேஜஸ்க்கு வந்து சில தம்பனில்ஸ்லாம் கிரியேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிரியேட் பண்ணி வச்சுக்கும். ஏன்னா சில இடத்துல நம்ம தம்பனில் யூஸ் பண்ணுவோம். அதோட சைஸ் என்னன்னு சொல்லிட்டு இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல என்னென்னலாம் மீடியம் தம்பனில் சைஸ் எவ்வளோ இருக்கணும், மீடியம் சைஸ் லார்ஜ் இதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி இங்கே டிஃபைன் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக கிராப் ஆகிக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெர்மாலிங்க்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று பிளாகிங்கில். இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த யூஆர்எல் எப்படி இருக்கணும், அந்த போஸ்ட்டோட யூஆர்எல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு தான் அது. இப்போ டிஃபால்ட்டாக நீங்கள் செக் ஆகுது டே அண்ட் நேம் கொடுத்துருங்க. இப்போ என்னன்னா technology.in/youtube இது உங்களோட போஸ்ட்னா உங்களோட போஸ்ட் எப்போ போட்டது 2020 6 16 உங்களோட சாம்பிள் போஸ்ட் உங்களோட நேம் ஆக்சுவலாக உங்களோட போஸ்டோட நேம் இப்படி டிஸ்பிளே ஆகணுமா, அது எந்த மாதிரி யூஆர்எல் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பெர்மாலிங்க் ஸ்ட்ரக்சர். இது முக்கியமான மோஸ்ட்லி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் போஸ்ட் அப்படிங்கிற வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம போஸ்ட் நேம் அப்படிங்கிறத தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி டேட்டு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். SEO ஃப்ரெண்ட்லிக்காக நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக போஸ்ட் நேம் இப்படி தான் இந்த நான் செலக்ட் பண்ணியிருக்க தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இதுதான் இதை சூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த பெர்மாலிங்க்ஸ் அப்படிங்கிறது மெனு. இதுதான் ஒரு பேசிக்கான வேர்ட்ப்ரெஸ் அட்மின் டேஷ்போர்டோட ஓவர்வியூ. நான் வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் எல்லாத்தையும் சொல்லி வந்திருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக இன்டெப்த்தாக நான்
ஒரு வீடியோவாக நான் போடுவேன். போஸ்ட் எப்படி பண்ணுறது, பேஜ் எப்படி பண்ணுறது, தீம்ஸ் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, என்ன தீம் சூஸ் பண்ணலாம், ப்ளகின்ஸ் என்னென்ன ப்ளகின்ஸ்லாம் மேண்டேட்டரி ப்ளகின்ஸ்லாம் பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நம்ம சேனலில் கம்ப்ளீட் பிளாகிங் கைட் ஸ்டெப் பை ஸ்டெப்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோஸ்லாம் இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.